ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் அவர்கள் இப்போது அவருடைய அரசியல் பயணத்தை பற்றின ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் அவர்கள் மக்கள் இயக்கம் மூலமாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் போதாது, அரசியல் இறங்கி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் பார்த்தீங்கன்னா இப்போ அவரை அரசியலுக்கு வர வச்சிருக்கு. இப்போ அவருடைய அரசியல் பயணத்தை பற்றின ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. அதன்படி இந்த கட்சியோட பெயர் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஓரிரு படங்கள்ல தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் முழு நேரம் அரசியல் வேலைகளை மட்டும் தான் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதே போல 2024 தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படிங்கிற மாதிரியும், 2026 தான் எலெக்ஷன்ல இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ அந்த கேப்ல இன்னும் ஓரிரு படங்கள்ல தான் நடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்கள் அரசியல்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறாரு அப்படிங்கறத அபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தளபதி பத்தின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.